Taste the Daily. சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கத்தேரி ஊராட்சியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கு சங்ககிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சடையம்பாளையம் முதல் சாமியாம்பாளையம் வரை புதிய இணைப்பு தார் சாலை அமைக்கப்பட உள்ளது. இப்பணியை தொடங்கி வைத்த அதிமுக எம்எல்ஏ சுந்தரராஜன் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். சேலம் புறநகர் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் ஏபி சிவகுமாரன், வார்டு உறுப்பினர்கள், அதிமுக ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் பழுதடைந்த சத்துணவு கூடத்தை இடித்து புதிய சத்துணவு கூடம் கட்டித்தராத பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் அரசை கண்டித்து அதிமுகவினர் பேனர் வைத்துள்ளனர். திருவொற்றியூர் 13வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சத்துணவு கூடம் பாழடைந்து காணப்பட்டதால் இடிக்கப்பட்டது. இதையடுத்து மாநகராட்சி சார்பில் புதிய சத்துணவு கூடம் கட்டித்தர நிதி ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் புதிய கட்டடம் கட்டத் தொடங்கி 6 மாதங்களாகியும் பொம்மை முதல்வரின் அரசு கட்டடத்தை கட்டி முடிக்கவில்லை. மேலும் தனியார் மருத்துவமனை சத்துணவு மையத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும், இதுகுறித்து அப்பகுதி மக்கள் திறனற்ற திமுக கவுன்சிலரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்தும் புதிய சத்துணவு மைய கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி அதிமுகவினர் பேனர் வைத்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் தொடர்ந்து பல மாதங்களாக மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுவது தொடர்கதையாகவே வருகிறது. அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஏற்கனவே 12 முறை மின்னஞ்சல் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 13வது முறையாக மீண்டும் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் மர்ம நபரை பிடிக்க முடியாமல் விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையாக உள்ள காவல்துறை திணறி வருகிறது. உள் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 13 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.